உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன பதிவுல புதினா வளர்ப்பு பற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களும், புதினாவை எப்படி வளர்க்கணும், அது காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், கிளைகள் வச்சு நிறைய புதினா பறிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம அதை அறுவடை செய்யணும், இப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோம். அந்த பதிவுக்கு வேற லெவல் சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க. புதினா வளர்ப்புல எல்லா கேள்விகளுக்கான பதில்களும் கிடைச்சிருச்சு அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. இவ்வளவு அழகா கமெண்ட்ஸ் பண்ற சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. கம்போஸ்ட் முடிஞ்சதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலா இருப்பீங்க. என்னோட கம்போஸ்ட் சூப்பரா வந்திருக்குங்க. இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த பதிவை சேனல்ல போடணும்னு எப்பயோ பிளான் பண்ணியாச்சுங்க. ஆனா நம்மளோட அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேள்விகளை கேட்கறதுனால அந்த கேள்விகளுக்கான பதில்களை கொடுத்துட்டு இந்த பதிவை போடலாம் அப்படின்னு தள்ளி போட்டாச்சுங்க. இப்ப நம்ம பார்க்க போற ரிசல்ட் ஃபாஸ்ட் கம்போஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ரிசல்ட்டுங்க. அந்த ஃபாஸ்ட் கம்போஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி சேனல் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த கம்பிக்கு பேரு வெல்டட் மெஷ் பேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கம்போஸ்ட் பின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்போஸ்ட் தொட்டிய மேல வரைக்கும் ஃபில் பண்ணிருந்தோம். இப்ப எவ்வளவு உள்ள அமைங்கிருக்கு அப்படின்னு பாருங்க. கம்போஸ்ட் தொட்டியில பொருட்கள் போடும் போது கம்போஸ்ட் தொட்டி முழுசும் இருந்தா கூட கம்போஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதோட அளவுகள் பாதியாவே குறைஞ்சிருங்க. ஆனா நமக்கு அரையில இருந்து 3/4 தொட்டி வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 3/4 தொட்டி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்போஸ்ட் வீடியோ போடும் போதும் கம்போஸ்ட் பின்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கு, மண்புழுக்கள் இருக்கு அப்படின்னு கம்போஸ்ட் ரெடியாக அதுல பல விஷயங்களை சேர்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கம்போஸ்டுக்காக போட்ட ஒவ்வொரு பதிவையும் பிளேலிஸ்ட்ல பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க பல கேள்விகளுக்கான பதில்கள் அதுலயே கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஸ்டெப்ஸை அப்படியே செஞ்சுட்டு வாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கோ கம்போஸ்ட் உங்களுக்கும் அதே மாதிரி வருங்க. எவ்வளோ கருகருன்னு இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட சாக்லேட் மாதிரி இருக்கு. இந்த மெஷ் பேனலை உபயோகப்படுத்தி கம்போஸ்ட்ல இருக்க பெரிய குச்சிகள் இதெல்லாம் வெளியேற்றதுக்காக இந்த ஒயிட் டப் மேல வச்சிருக்கோங்க. இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கம்போஸ்ட் சரியான அளவு ஈரப்பதத்துல இருக்குங்க. கம்போஸ்ட்ல இருக்க மக்காத ஒரு சில சின்ன பொருட்களும் குச்சிகளும் அந்த ஒயிட் டப்புக்குள்ள போகாம நமக்கு இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த பெரிய மக்காம சின்னதா இருக்கிற பொருட்களை நம்ம தனியா ஒரு தொட்டில எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு இன்னொரு கம்போஸ்ட் தொட்டி ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா செடிகளை சுத்தி தோட்டத்து மண்ணிலே கூட போட்டுடலாங்க. உதிர்த்து விட்டா எப்படி உதிருது அப்படின்னு பாருங்க. நம்ம கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள போட்ட காய்கறி கழிவுகள்லாம் இப்போ எங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. நம்ம சேனல்ல சொன்ன ஸ்டெப்ஸை அப்படியே செஞ்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே தேவைப்படாதுங்க. கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள ஏதோ முளைச்சு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளோட சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரியும். ஆமாங்க, இது சூப்பரா முளைச்சு வந்த கொத்தமல்லி விதைகள் தான். கடையில வாங்கின கொத்தமல்லி விதைகளா அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம கிச்சன்ல சாதாரணமா சமையலுக்கு உபயோகப்படுத்துற வரமல்லி விதைகள் தான். அந்த விதைகள் முளைக்கிறதே கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கொத்தமல்லி விதைகளை இதை விட ஈஸியா முளைக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி கம்போஸ்ட் தொட்டியை உபயோகப்படுத்தி சூப்பரா கொத்தமல்லி விதைகளை முளைக்க வச்சிருக்கோங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள ஒரு 4-5 நாள் வச்சிடணும். 4-5 நாள் கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் முளைச்சிருக்கும். அந்த 4-5 நாட்களும் தண்ணியை தெளிச்சு விட்டு கொத்தமல்லி விதைகள் முளைச்சிருச்சா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி. கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள வச்சுட்டு 4-5 நாள் ரெஸ்ட் எடுங்க. கொத்தமல்லி விதைகள் எப்படி முளைச்சு வருது அப்படின்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி முளைக்க வச்ச கொத்தமல்லி விதைகள்ல இருந்து வர கொத்தமல்லி சூப்பரா வளருதுங்க. இந்த முறையில எப்படி கொத்தமல்லி விதைகளை முளைக்க வைக்கணும், கொத்தமல்லி எப்படி அழகா வளர்க்கணும், எவ்வளவு நாள்ல வளரும், இந்த மாதிரி உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அப்போ இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்க.
கீழே அந்த ஒயிட் டப்புக்குள்ள இருக்கிற கம்போஸ்ட் எப்படி சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அதுல மக்காத விஷயங்களோ கல்லோ குச்சிகளோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த மெஷ்ல போட்டு நல்லா கையை வச்சு அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த ஒயிட் டப்புக்குள்ள போயிடுங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பல பேர் உங்களோட கம்போஸ்ட் தொட்டியில மண்புழுக்கள் வந்திருக்கு அப்படின்ற சந்தோஷமான செய்தியை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி மண்புழுக்கள் இருந்தா கம்போஸ்ட் எடுத்து இந்த மெஷ் பேனலுக்குள்ள போடும்போது நமக்கு தெரியாதுங்க. நானுமே அந்த மாதிரி மண்புழு இருக்கிறது தெரியாம அதுக்கு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டேன். கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள இன்னும் கொஞ்சம் கம்போஸ்ட் தான் இருக்கு. சலிக்காம இருக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க உங்களுக்கு ஆசையா இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்ப எடுத்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. கண்டிப்பா உங்க தொட்டில இருக்க கம்போஸ்டும் ரெடி ஆயிட்ட பிறகு இதை நீங்க செய்வீங்க. நான் சொன்னேன்ல, இங்க பாருங்க மண்புழு இருக்கு. கம்போஸ்ட் தொட்டியை கிளறி விட்டுட்டு கீழே இருக்கிற அடிப்பாகத்துல இருக்கிற கம்போஸ்ட் எடுத்திருப்பேன் போல் இருக்கு. அதோட சேர்த்து மண்புழுவும் வந்துருச்சுங்க. நீங்க தெரியாம இதை செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்றேன். நல்ல வேளை நான் ரொம்ப அமுத்திடல, அதனால மண்புழு நல்லா உயிரோட தாங்க இருந்துச்சு. மண்புழுவை வேற ஒரு தொட்டிக்கு மாத்திட்டு அதுக்கு தேவையான உணவையும் அழகா கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியா அழகா கம்போஸ்ட் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கலாங்க. கம்போஸ்ட் ஒரு 80% முடிஞ்சிட்ட பிறகு 80% முடிஞ்சது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள போட்ட சாஃப்டான காய்கறிகள், அதாவது தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி இருக்க எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கிற இடம் தெரியாம மக்கி இருக்குங்க. ஆனா கொஞ்சம் திக்கான தோல் இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தோள்கள் இதெல்லாம் முக்காவாசி மக்கி இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கால்வாசி மக்காம இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால 80% ரெடியான கம்போஸ்ட பார்க்கும் போதே 100% கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மாதிரி 80% ரெடியான கம்போஸ்ட் தொட்டில இருக்க கம்போஸ்ட முழுவதுமா வெளியில எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. அதாவது கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள கிளற சொல்லல, கீழே ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ அந்த மாதிரி ஏதாவது விரிப்புக்கு மேல கம்போஸ்ட் பொருட்களை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள மாத்தி வச்சிடுங்க. இந்த நேரத்துல தொட்டில இருக்க மண்புழுவை எடுத்து வேற இடத்துக்கு மாத்துறதுனா மாத்திக்கலாங்க. ஏன்னா கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள இருக்க மண்புழுவிற்கான உணவு கம்மி ஆயிட்டே போகுது இல்லையா? இதுக்கப்புறம் நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன் அப்படின்னா கம்போஸ்ட்ல இதுக்கு மேல தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கிளறி விட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. சுத்தமா கிளறி விடாம இருக்கிறத விட சும்மா 1-2 முறை கிளறி விடலாம். அது அவங்க சௌரியங்க. நான் ஒரே முறை தான் கிளறி விட்டேன். கம்போஸ்ட்னாலே அதுல ஸ்மெல்லு வரும், பூச்சி வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷாலு அப்படின்றவங்க ஃபாஸ்ட் கம்போஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அவங்களும் கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த கமெண்ட்டை மட்டும் படிச்சு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கம்போஸ்ட் இந்நேரம் ரெடியா இருந்திருக்குங்க. பெட்டர் லேட் than நெவர். ஆஹா, இந்த கல்லை பாருங்களேன். இந்த கல்லை கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிக்கும் போது கம்போஸ்ட் தொட்டியோட அடிப்பாகத்துல வச்சதுங்க. கம்போஸ்ட் தொட்டில இன்னும் 2 கைப்பிடி கம்போஸ்ட் தாங்க இருக்கு. கம்போஸ்டோட அடிப்பாகம் வரைக்கும் சலிச்சு எடுத்தாச்சு. கம்போஸ்ட சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, எத்தனை நாள்ல இந்த கம்போஸ்ட் எனக்கு ரெடி ஆச்சு, இதெல்லாம் பார்க்கலாமா? நம்மளோட பினிஷ்டு கம்போஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. கம்போஸ்ட் தொட்டியும் முழுசா காலி பண்ணியாச்சு. கடைசியா இருந்த கம்போஸ்டையும் தெளிச்சாச்சு. இப்போ ரிசல்ட் டைம். எப்படிங்க நம்ம கருப்பு தங்கம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா? லைட்டா ஈரத்தன்மை இருக்கு, ஆனா உதிரியாவும் இருக்கு பாருங்க. இதோட சரியான பக்குவத்தை சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி கருப்பா ஸ்பாஞ்சியா நல்ல ஏரேஷன் இருக்க மாதிரி ஈரத்தன்மையோட இருக்கு, அதே பக்குவம் தாங்க. இப்போ இந்த சூப்பரான ஃபாஸ்ட் கம்போஸ்ட ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் இல்லையா? இந்த கம்போஸ்ட ரெடி செய்ய 23 நாட்கள் மட்டும்தாங்க ஆச்சு. 23 நாட்கள் தானா அப்படின்னு கேக்குறீங்களா? 23 + 14ங்க. ஃபாஸ்ட் கம்போஸ்ட்ல ரெடி செஞ்சு வச்ச அந்த கம்போஸ்டுக்கு எனக்கு 14 நாட்கள் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 23 நாட்கள் ஆச்சு முழுசா இப்படி கம்போஸ்ட் ரெடி செய்யறதுக்கு. எனக்கு 37 நாட்கள் தாங்க ஆயிருக்கு. சாதாரணமா கம்போஸ்ட் செய்யும் போது 3 மாசம் பக்கம் ஆகிடுங்க. ஆனா ஃபாஸ்ட் கம்போஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்க முறைகளை அப்படியே செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் சீக்கிரமா கிடைக்குங்க. இப்போ நாம தயாரிச்சு வச்சிருக்க இந்த கம்போஸ்ட செடிகளுக்கு எப்படி போடணும்னு பார்க்கலாங்க.
ஒரு கைப்பிடி கம்போஸ்ட் எடுத்து அப்படியே செடிகளை சுத்தி தூவி விட்டுறலாங்க. தொட்டில இருக்க மண்ணு எப்படி இருக்கு, நாம தயாரிச்சு வச்ச கம்போஸ்ட் எவ்வளவு சூப்பரான கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க. இந்த தொட்டில 2 தக்காளி செடி இருக்குங்க. இன்னொரு கைப்பிடி கம்போஸ்டும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கம்போஸ்ட் போடும் போது தக்காளி செடியில பூ வச்சு காய் வைக்கிற நேரங்க கம்போஸ்ட் போட்ட கொஞ்ச நாள்லயே பூ வச்சு வேகமா காய் வச்சிருச்சுங்க. நம்ம கம்போஸ்ட்ல எவ்வளவு சத்து இருந்தா தக்காளி செடியில வேகமான வளர்ச்சிகளை பார்த்திருக்க முடியுங்க. கம்போஸ்ட் உரம் கொடுத்த உடனே தண்ணி ஊத்திடலாங்க. கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு முழுசா அதை காய வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி எடுத்துறாதீங்க. உதிரியா வரணும் அப்படின்னு அதை காய வச்சு எடுக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு தொட்டு பார்த்தா அதுல ஈரப்பதம் இருக்கணும், ஆனா உதிரியாவும் இருக்கணுங்க. ₹1 கூட செலவு பண்ணாம வீணா போற அந்த காய்கறிகளை கம்போஸ்ட் பின்ல போட்டு சரியான முறைகளை கடைபிடிச்சு அதை உரமாக்கி அந்த உரத்தை அப்படியே பூ போல தூவி செடிகளுக்கு கொடுத்து அந்த செடியில இருந்து வர காய்கனிகளை சாப்பிட்றதுக்கு பேரு வரோங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த கம்போஸ்டை ரெடி பண்ணி அதை அப்படியே கையில எடுத்து நுகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மண் வாசம் வருங்க. உங்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு தான் கம்போஸ்ட் செய்முறையில இருக்க சின்ன நுணுக்கங்களையும் உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில்களையும் டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல்ல பதிவுகள் மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேங்க. உங்ககிட்ட சேர்க்கிற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. வீடியோ போட்ட பிறகு நான் ரசிச்சு பார்க்குற 2 விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய அன்பான கருத்துகளும் நீங்க கொடுக்குற லைக்ஸ் மட்டும்தாங்க. அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. இங்கிலாந்து பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல்லயே போஸ்ட் பண்றதா இல்ல புது சேனல்ல போஸ்ட் பண்றதா அப்படின்ற டவுட் தாங்க. டிடிஸ் vlogs தமிழ் அப்படின்ற சேனலை கிரியேட் பண்ணி அதுல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கான இங்கிலாந்துல நாங்க போன வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்கோட ட்ரெய்லரை ஆல்ரெடி அந்த சேனல்ல போட்டிருக்கேங்க. அந்த சேனல்ல கண்டினியூ பண்ணி vlogs போடுறதா இல்ல இதே சேனல்ல கார்டனிங் பதிவுகளும் vlogsம் சேர்த்து போடுறதா அப்படின்ற டவுட் தாங்க. இப்ப இருக்க லாக்டவுன் நேரத்துல இது நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்ஸும் ரொம்ப நல்லா விரும்பி பார்ப்பாங்க. புது சேனல்ல இருக்க ட்ரெய்லரை பார்க்கணும் அப்படின்னா இப்ப வீடியோல காமிச்சிருக்க அந்த ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நியூ சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்றேன். எந்த சேனல்ல போடலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா? இந்த பதிவுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் என்னோட மற்ற பயனுள்ள பதிவுகளை சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.